ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೂ ಜನ ಸಮಸ್ಯೆಗೆ ಎಂತ ಜಂತಿ ಎಂತ ತಗೋಸರತ ಅಂತೂ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளையை வந்து ரெடி பண்ணி அவங்க வர்றது எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தடுமாட்டமாக கூட பேசியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஏதாவது நான் வந்து பர்சனலாக ஷேர் பண்ணுறேன், இங்கே இருக்கிற கல்ச்சரை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வார்த்தைகள் ஒடியாலன்னா நான் கடகடன்னு சொல்லிடுவேன். ஏன்னா ஒடியாவில் வந்து அவங்க சொல்லிடுறாங்க இதுதான் பூஜை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனாலேயே வந்து கொஞ்சம் தடமாடி கூட பேசியிருப்பேன். யாரும் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, போயிருக்காங்க. மேபி இவ்வளோ நேரத்துக்குள்ளே போயிட்டு ரீச் ஆகிட்ருப்பாங்க. 5 மணிக்குள்ளே கல்யாணம்லாம் முடிஞ்சிடும். மதிய டைமில் தான் இங்கே வந்து கல்யாணமே பண்ணுறாங்க. சில பேர் வந்து நைட் டைமில் பண்ணுவாங்க. இங்கே வந்து டே டைமில் தான் வந்து இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மாதிரி காலையிலேயே முகூர்த்தம் அதெல்லாமே பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரிசப்ஷன் வந்து நைட்டு ரிசப்ஷன் பண்ணுவோம், காலையில் தான் வந்து தாலி கட்டுவோம். ஆனால் இங்கே வந்து உல்ட்டாவாக இருக்குது. மேரேஜ் ஆகிடும், அதுவும் மதிய டைம் இல்லைன்னா வந்து நைட் டைமில் வந்து கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து தான் ரிசப்ஷன் ஆகும். அதை ரிசப்ஷன் ஆகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ரிசப்ஷன் ஆகும்போதுக்கு வந்து டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்ககிட்ட நான் வந்து காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருப்பேன். இதை வந்து இந்த மாதிரி மண் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோமம் மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸ்டேஜ் மாதிரி, அந்த மாதிரி தான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து கல்யாணம் ஆகி 4வது நாளில் வந்து இங்கே வந்து ஏதோ இந்த சாங்கியம் எல்லாமே நடக்கும். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது வந்து சொந்த பதத்துங்களுக்கு எல்லாமே வந்து புடவை கொடுக்குறது இங்கே வழக்கம். அதனால் எப்போவுமே வந்து இங்கே வந்து காட்டன் சாரீஸ் தான் கொடுப்பாங்க. அவங்களோட நேமை போட்டு அந்தந்த சாரீக்குள்ளே எல்லாமே வச்சிட்ருக்காங்க. மாமியாரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம், புடவை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த கடையில் வாங்கியிருந்தோமோ அதான் இருந்தபோது நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்களா புடவை, அங்கேயே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட புடவை எல்லாமே கலர் போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இதோட ரேட் வந்து 350 380 அந்த மாதிரி தான் இருக்கும். 400 வரைக்கும் இந்த சாரியோட ரேட் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 புடவை இன்னுமே வந்து முன்னாடி அங்கே வச்சுருக்காங்க. அது வந்து என்னால் காட்ட முடியல, அவங்க அந்த பக்கம் வச்சுருக்கிறதுனால என்னால் காட்ட முடியல, அதனால தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கலர் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிரிண்டட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், டிசைன் வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலராக வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து அண்ணனோ தம்பியோ இந்த மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களோட அக்கா தம்பி இல்லை அக்கா மாமா அந்த மாதிரி மாமா முறையை வர்ற மாதிரி கூட இருந்து அவங்க ரெடி ஆகிட்டு இப்போ வந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். மோளம் தாளம் எல்லாமே பண்ணிவிட்டு அது வந்து வந்துட்டுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த கால் கழுவுறது, அதுக்கப்புறம் அவங்கள தொட்டுட்டு அதுக்கப்புறம் அது திருப்பி அவங்க கிளம்பிடுவாங்க. பையன் அதுக்கப்புறம் ரெடி கிளம்புற மாதிரி இருக்கும். இதில் வந்து சங்கு ஊதுவாங்க, டிஜே மாதிரி இங்கே வந்து தாளம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், லைவாகவே நீங்கள் பாருங்கள் அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆலத்தி எடுக்கிறாங்க பாருங்கள். நான் வந்து இப்போ சவுண்டு இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஆனால் பொண்ணு வந்து இன்றைக்கி நைட்டுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி நைட்டுக்கு எவ்வளோ மணி ஆகும்னு தெரியல. ஒரு வேளை வந்துச்சுன்னா நான் நாளைக்கு வீடியோவில் வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா?
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் வந்து முன்னாடி வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. அதுக்கு வந்து இந்த மாதிரி பச்சரிசி மாவு அரைச்சி வந்து இது பண்ணியிருக்காங்க. டென்ட் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் தான், இன்னுமே வந்து ஸ்டேஜ் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பையனோட ட்ரெஸ்ஸு அதெல்லாமே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஊர் ஓரத்தில் வந்து ஒரு சாமி இருக்காங்க. அந்த சாமி பேர் வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த சாமியை. அந்த சாமிக்கிட்ட போய் மஞ்சள் தண்ணியை ஊற்றி அவங்கள குளிக்க வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நல்லபடியாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து மாப்பிள்ளை. ஏன்னா எப்போவுமே நான் வந்து வீடியோவில் காட்டினது கிடையாது. சரி இன்றைக்கி ரெடி ஆகிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஃபவுண்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து பவுடரு, க்ரீமு, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா நம்ம ரெடி ஆகி போகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே தான் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். 40 வயசுக்கு மேலே ஆனாலுமே ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இவங்க லைஃப்பில். அவங்க அம்மா தான் ரொம்ப அழுவாங்க. எப்போ பார்த்தாலும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க. ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க, அவங்க வந்து இப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லைங்களா, அவங்க வந்து வீட்டு எதிர்க்க வந்து ஆவியாக வந்து நின்று பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை நம்பாமல் இருக்கிறதான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஆசை வந்து முழுக்க முழுக்க அவங்களோட பையன் மேலே மட்டும்தான். அதனாலேயே வந்து எனக்கு அதை பாதி நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்பாத மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் அந்த அவங்களுக்கு ரெடி பண்ணது ஃபுல்லாகவே. எப்போவுமே வந்து ஒடிசாவில் வந்து இங்கே இந்த மாதிரி தான் வந்து கல்யாணம் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்மள மாதிரி வேட்டி ஷர்ட் எல்லாமே வந்து போட மாட்டாங்க. இந்த மாதிரி குர்த்தா மாதிரி பஞ்சாபி ஸ்டைலில் வந்து போடுவாங்க. நல்லா கிராண்டாக, இன்னுமே நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க அப்படின்னா இன்னுமே கிராண்டாக பண்ணுவாங்க. இவங்க வந்து கோவிலில் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப வருஷம் கழித்து. இங்கே பாருங்கள், நாங்கள் தான் வந்து மேக்கப் பண்ணிவிட்டோம். நான் தொட மாட்டேன், பட் அதனால் நான் வந்து கொஞ்சம் அவங்களுக்காக இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்களோட ஹாலு, அதுதான் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து இப்போ இல்லைங்களா, அதனால சித்தி முறை வேணும் இல்லைங்களா, அவங்க வந்து அவங்க மேலே வந்து உட்காந்து அவங்கக்கிட்ட வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வந்து தயிர் எல்லாமே, தயிரில் சீனி போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஊட்டி விடுவாங்க. ஏன்னா இதுதான் கடைசி தடவை. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்றதுனால சித்தி முறை யாரோ வருதோ அவங்கள வந்து ஊட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து சாப்பிட வச்சு அழுவாங்க அம்மா. இவங்க சித்தி அப்படின்றதுனால அவங்க ஒன்றும் அழுந்தெல்லாம் இல்லை. போன வருஷம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன், மே மாதத்துலேயே என்னவோ. அந்த டைமில் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், பையன் மேரேஜ் பண்ணி இங்கேருந்து போகும்போது. அதில் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து கிளியராக காட்டல. ஏன்னா அவங்களோட வீடும் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக ஆட்கள் இருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. வெறும் லேடிஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. அதுவே வந்து அவங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து என்னை ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்ப்பாங்க. வந்ததுலேருந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க என்னை அக்செப்ட் பண்ணதில்ல. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசுகிற விதம், நான் அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவங்க என்ன தான் வீட்டில் புதுசாக வாங்கிட்டு வந்தாலும் செஞ்சுட்டு வந்தாலும் எனக்குன்னு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இறந்த போது கூட என்னால் சுத்தமாக வந்து வீடியோ போட முடியாமல் அழுது தான் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அந்தளவுக்கு வந்து இவங்க பார்க்க வந்து இவங்களுக்கு வந்து பார்க்க வந்து டோட்டலாக என் அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. அதனாலே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது அழுந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் பிங்க்கு, அவங்க தான் வந்து அந்த அண்ணாவோட தங்கச்சி. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கா. இதை வந்து ஊட்டி வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கையில் வந்து அரிசி, பாக்கு, அதுக்கப்புறம் காசு வந்து கொடுத்து அம்மாவோட மடியில் அந்த
இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முந்தானையில் வந்து பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் 2 பேர் வந்து கையில் வந்து பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து காசு வந்து போட்டு உழவை போட்டுருந்தாங்க. நீங்களே பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பையன் கூட ஆகட்டும் பொண்ணு கூட ஆகட்டும் எப்படி வந்தாலும் தங்கச்சி அக்கா அந்த மாதிரி முறையில் இருக்காங்கள, அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு துணை மாப்பிள்ளையாக நம்ம வந்து போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை எப்படி ரெடி பண்ணுறோமோ துணை மாப்பிள்ளையும் அதே மாதிரி தான் இங்கே வந்து ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாலாம் நான் வந்து இது போனது கிடையாது. அதனால தான் நான் கிட்ட கேட்டுறேன். நம்ம ஊர்லேயும் தொன்னை மாப்பிள்ளை இருக்குது, பட் யாரை பண்ணுவாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து காரை வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். முதல்ல வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து கல்யாணம் ஆகிற மாப்பிள்ளை வந்து உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் துணை மாப்பிள்ளை போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா அவங்க போகிறாங்க. இங்கே வந்து கல்யாணம் ஆனால் அம்மா அப்பா போவாங்க, அம்மா போகக்கூடாது. ஏன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சேன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இடையில நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பேன். அது கொஞ்சம் வீடியோ இல்லாதனால அப்படியே இதாகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஏதாவது இதில் புரிஞ்சிச்சா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்விக்கும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியாது, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக உங்களோட தங்கச்சிக்காக உங்களோட சகோதரிக்காக ஒரு லைக் போட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் லைக் மட்டும்தான் போட மாட்டேன்றீங்க. எனக்காக ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் எல்லாருக்கும்.